எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம அஸ்தினாபுரத்தில் இருந்தோம், ஐஸ்வர்யத்தில் இல்லை. ஒரு மனசை எங்கேயோ நம்ம கொண்டு போகிற மாதிரி நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு வேறு வகையில் பழகி கொண்டிருக்கிற நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் வெவ்வேறு பாத்திரங்களாக நின்று நம்முடைய நெஞ்சில் இடம் பிடித்த இந்த நிகழ்ச்சி மறக்க முடியாத ஒன்று. தனிப்பட ஒருவர் அப்படின்லாம் குறித்து பேசுவதை விட நான் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். உண்மையாகவே எவ்வளவு 3 விஷயம் நம்முடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்காக நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது 3 விஷயம். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆர்வம் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு அக்கறை, ஒரு டெடிகேஷன், ஒரு ஈடுபாடு. அதில் ஒரு பெரிய உண்மை, இந்த ஆர்வம் எப்போவுமே நம்மளை இளமையாக வச்சுருக்கோம். இதான் இருக்கிற பெரிய ரகசியம். ஏன்னா ஒரு விஷயம் என்னங்கிற அந்த க்யூரியாசிட்டி, ஆன்சைட்டி, இதான் ஒரு குழந்தையினுடைய இயல்பு. அது நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது. இந்த பாத்திரத்தை நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அதில் அவங்க இன்வால்வ் ஆனாங்க இல்லையா? முழுக்க அந்த ஆர்வம் அவர்களுக்கு என்றைக்கு அந்த இளமையை தொடர்ந்து கொடுக்கும். அப்புறம் சிலர் மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங், ஒவ்வொன்றிலையும் அந்த பர்சனாலிட்டி அப்படியே கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்துறதுக்கான அந்த முயற்சிகள், அந்த செலெக்ஷன் ஆஃப் கலர், ப்ரெசன்டேஷன், ஒவ்வொன்றும் மூமெண்ட், டயலாக், டெலிவரி, இப்படி எல்லாத்துலேயும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த அக்கறை, முதல்ல சொல்கிறது ஆர்வம், ரெண்டாவது சொல்கிறது அக்கறை. அந்த அக்கறை நம்ம என்ன இருந்தாலும் பெரியவங்க, நம்ம பொறுப்போடு வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஒரு ஏஜ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அதை நம்ம பார்த்தோம். ஒருவருடைய சொல்லில் கூட பிழையான ஒரு அர்த்தமோ ஏதோ வர்றாப்பில் இல்லை. ஆனாலும் நமக்கு பள்ளிக்கூடம் ஞாபகம் வந்திருக்கும். பள்ளிக்கூடத்துலலாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு அல்லது இந்த கல்ச்சரல் டே அன்னைக்கு நம்ம இது மாதிரிலாம் மேக்கப்லாம் போட்டுட்டு அங்கே நின்று அந்த நினைவெல்லாம் வந்திருக்கும். அது கூட மனசால் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதே வயசு வந்துடும். அந்த ஏஜினுடைய அந்த ஃபீல் அப்படியே இருக்கும்.